அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்து வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கடகராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள். முதலாக மாதத்தின் தொடக்கத்தில் ஆவணி மாதம் முழுக்கவே சூரியன் மற்றும் புதனானவும் 2ஆம் வீட்டில் சேர்ந்து இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு அமையக்கூடிய மாதமாக இப்போ அமைந்துள்ளது. சனி மற்றும் சூரியன் பார்வை பரஸ்பரமாக இருப்பதால் குடும்பத்தில் சற்ற நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள், சண்டை சச்சரவுகளை அவ்வப்போது வந்து செல்லும். ஆவணி மாத பிறகு அதெல்லாம் நல்லபடியாக தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் சேர்க்கையால் அக்கா தங்கைகளுக்கு உண்டான செலவுகள், நல்ல செலவுகள் எல்லாமே இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் தாயோட ஹெல்த்தில் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு. தாய் வழி சொந்தத்தால் நல்ல சப்போர்ட் பெறக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு. 5ஆம் வீடை குரு பகவான் பார்க்கறதால உங்களோட குழந்தைகள் நல்ல நிம்மதிகரமான சந்தோஷமான சூழ்நிலை அமையக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு. ஆகுக்குண்டான குரு பகவானானவர் 11ஆம் வீட்டில் போய் இருப்பதால் உங்களோட எதிரிகளால் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய சமயமாக இப்போது அமைந்துள்ளது. 7ஆம் வீடை குரு பகவான் பார்க்கறதால கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம் பெறக்கூடிய சமயம் இது. அதே போல் 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வை பார்க்கறதால நீங்கள் கொஞ்சம் குடும்ப விஷயத்திலாகட்டும், கணவன் மனைவி விஷயத்திலாகட்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது. நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ண போனீங்கன்னா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இப்போ சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் நல்ல நிம்மதியாக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் வீட்டில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் அடுத்த வரக்கூடிய மார்ச் மாதம் மட்டுமே சற்று நீங்கள் நிதானமாக தான் போகணும். புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம். புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாகட்டும், வேலை விஷயமாகட்டும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகுந்த நல்லது. 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் தந்தையானோட ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதே போல் 10க்குண்டான செவ்வாயானவர் 12ஆம் வீட்டில் போய் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சில செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சமயம் இது. போட்ட காசு டபுளாக தான் போகுதே தவிர காசு நமக்கு இது ப்ராஃபிட்டாக இல்லையேன்ட்டு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சமயத்தில் அமைந்துள்ளது. கொஞ்சம் நீங்கள் இப்போ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக நீங்கள் கொஞ்சம் இது போட மாதிரி பார்த்துக்கங்க. 9க்குண்டான குருவானவர் 11ஆம் வீட்டில் போய் இருப்பதால் உங்களோட தந்தை வழி சொந்தத்தாலவோ அல்லது உங்களோட அண்ணன் தம்பினால் நல்ல ஒரு சப்போர்ட் பெறக்கூடிய ஒரு சமயமாக இப்போது அமைந்துள்ளது. 12ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் அமைந்திருப்பதால் உங்களுக்கு சற்று இந்த தூக்கமின்மை பிரச்சனை எல்லாமே இந்த சமயத்தில் வரக்கூடியது. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் டென்ஷனால் தூக்கமின்மை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இப்போ சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 16 மற்றும் 17ஆம் தேதி முழுவதுமாக அமைந்துள்ளது. இந்த மாதமானது கடகராசிக்காருக்கு 175% நல்ல பலன்களே அமையக்கூடியது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கப்படும். நன்றி, வணக்கம்.